நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது எவ்வளவு நேரத்துல உங்களோட எவ்வளவு மொபைல் டேட்டாவை குடிக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பென்சில் இல்ல பெண்ணை கடிக்கிறதுனால இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குதா? நீங்க பணக்காரங்கள ஆகாம இருக்கிறது காரணம் இந்த ஒரு சின்ன விஷயமாவும் இருக்கலாம். பிரேசில் எல்லாம் பெட்ரோல் டீசல் எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் தள்ளிட்டு என்னத்தை யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமாகிருவீங்க. இந்த ஆளோட கண்டுபிடிப்பு உண்மையாகவே காது கேட்காதவங்களுக்கு மறுவாழ்வை கொடுக்கும். இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, யோசிச்சு பாருங்க, உங்களோட போனே ஒரு ட்ரோனா மாறிட்டுனா எப்படி இருக்கும்? வேல் இந்த மாதிரி மோஸ்ட் ப்ராபபிலி ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விவோ இந்த மாதிரியான நிறைய ஃபியூச்சரிஸ்டிக் மொபைல் ஐடியாஸ் அவங்களோட பேர்ல பேட்டன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் மொபைலோட கேமரா மொபைல்ல இருந்து வெளியே வந்து ட்ரோன் போல ஏர்ல பறக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா உண்மையாகவே வேற லெவல்ல தான் இருக்கும். ஆனா இது உண்மையாகவே வந்துருமா இல்ல அப்படியே கற்பனையில இருந்துருமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். நம்பர் 2, நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லயும் சரி இல்ல ஒரு சில தமிழ் மூவிஸ்லயும் சரி இந்த ஒரு பிரிட்ஜ பார்த்திருப்போம். அண்ட் இந்த பிரிட்ஜ பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்ற ஒரே பெயர் லண்டன் பிரிட்ஜ் தான். ஆனா ஆக்சுவலா இது லண்டன்ல தான் இருக்குது. அதுக்காக இதோட பேர் லண்டன் பிரிட்ஜ் கிடையாது, இதோட பேர் டவர் பிரிட்ஜ். உண்மையான லண்டன் பிரிட்ஜ் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதாவது இதுதான் லண்டன் பிரிட்ஜ். நம்பர் 3, எவ்வளவு நேரத்துல எவ்வளவு மொபைல் டேட்டாவை இன்ஸ்டாகிராம் குடிக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை நீங்க கண்டினியூஸா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 64 MB ஒரு 10 நிமிஷத்திலே தீந்துரும். அண்ட் ஒரு மணி நேரத்துல 400 இருந்து 600 MB குடிச்சிரும். ஆனா இந்த டேட்டா டிஃபரன்ஸ் உங்களோட மொபைல் ஸ்பீட பொறுத்தும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட இன்டர்நெட் நல்ல ஹை ஸ்பீட்ல இருந்ததுன்னா நல்ல வீடியோஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில ஓடும். அதுக்கேத்தாப்புல உங்களோட டேட்டாவையும் குடிச்சிடும். அதுவே இன்டர்நெட் ஸ்பீட் ஸ்லோவா இருந்ததுன்னா லோ குவாலிட்டியில வீடியோஸ் ஓடும் அண்ட் லோவான டேட்டாவை தான் குடிக்கும். நம்பர் 4, இந்த உலகத்துல இங்கிலீஷை ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு விலங்கு எதுன்னு பார்த்தோம்னா அதுதான் டாக். இந்த டாக்ஸ்ல சிலதை பார்க்கறதுக்கு நல்லா கியூட்டா இருக்கும், சிலதை பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இந்த டாக்ஸ் எல்லாம் சின்னதா இருக்கும்போது இங்கிலீஷ் மட்டும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அதுங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அந்த பேசுற டோனை வச்சு கொஞ்சம் இன்டைரக்டா அந்த லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதனால தான் நம்ம சோஷியல் மீடியாஸ்ல பாக்குற நிறைய வீடியோஸ்ல நாய் சொல்றதெல்லாம் அப்படி கேட்கறத பார்க்க முடியும். நம்பர் 5, ஜெங்கிஸ்கான ஒரு விதத்துல நேச்சர் மேல அன்பு கூர்ந்த ஒரு ராஜான்னு சொல்லப்படுது. ஏன்னா அவரோட காலத்துல அவர் மனிதர்களை எந்த அளவுக்கு கொன்னு குவிச்சிருக்கிறாருன்னா பூமியில கார்பன் டை ஆக்சைடோட லெவலே குறைவாகிட்டான். ஒருவேளை தானோஸோட தாத்தா பையனா இருந்திருப்பாரு போல. நம்பர் 6, ஒருவேளை உங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற ஃபுட்பாத் இல்ல ரோடு ஏதாவது 148 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ஹீட் ஆச்சுன்னா நீங்க அதுலயே ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி அதுல ஒரு ஆம்லெட்டே ரெடி பண்ணிரலாம். லிட்டரலி அப்படியே பேன்ல சுடுறது போல ஆம்லெட்டோ இல்ல ஆஃப் பாயிலோ ரெடி ஆகிரும். ஆனா என்ன மேல தூசியும் மண்ணும் ஒட்டி சாப்பிடுறதுக்கு ஏத்ததா இருக்காது. நம்பர் 7, ஒருவேளை இந்த ஒரு சின்ன விஷயமும் நீங்க பணக்காரர்கள் ஆகிறதுக்கான ஒரு தடையா இருக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி என்டர்டைன்மெண்ட்காக இருக்கிற டிவி ஏழைகள் வீட்லயும் இருக்கும், பணக்காரங்க வீட்லயும் இருக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பணக்காரங்க டிவி பார்த்து என்டர்டைன் ஆகிறத விடவும் நிறைய நல்ல நல்ல புக்ஸ படிச்சு தங்களை என்டர்டைன் ஆக்கிக்கிறாங்க. இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதே லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான ஒரு கீன்னு சொல்லப்படுது. உங்களோட டெய்லி ஷெட்யூல்ல புக்ஸ் ரீடிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக்ஸ் ஓஷன் ஆஃப் நாலேஜ்னு சும்மா எல்லாம் சொல்லப்படல. நம்பர் 8, பிரேசில்ல இப்ப எந்த மாதிரியான ஒரு ஃபியூல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது கூடிய சீக்கிரமாவே எலக்ட்ரிக் கார்களையும் ஃபெயில் ஆக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரேசில்ல இப்ப வாங்கப்படுற 92% கார்கள் பெட்ரோல் இல்ல டீசல் எல்லாம் ஓடாது. அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டா எத்தனால்ல ஓடுதான். அண்ட் அந்த எத்தனாலையும் அவங்க கரும்புல இருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா அதோட விலையும் பெட்ரோலை விடவும் குறைவா இருக்குது. இதனால பிரேசில்ல இப்ப அதிகமான குவான்டிட்டில இது யூஸ் பண்ணப்பட்டு வருது. இப்ப அதை பார்த்து என்னமோ ஒரு சில கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மேபி கூடிய சீக்கிரமாவே நிறைய நாடுகள்ல இதை யூஸ் பண்றத பார்க்கலாம். நம்பர் 9, இந்த விஷயம் உண்மையாகவே ஜோம்பி அட்டாக் விடவும் பயங்கரமா தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு முறை கிட்டத்தட்ட 50 போலார் பியர்ஸ் ரஷ்யால இருக்க ஒரு இடமான பெலூசியா கூபால நுழைஞ்சிடுச்சான். அண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு போலார் பியரோட ஹைட் கிட்டத்தட்ட 11 ஃபீட் அளவுக்கு உயரமா இருக்கும். அண்ட் அதுங்க பாக்குறதுக்கு கியூட்டா இருந்தாலும் டேஞ்சரஸ் ஆனதாவும் இருக்குது. இந்த மாதிரியான போலார் பியர்ஸ் ஊருக்குள்ள நுழைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உருகிட்டு வர கிளேசியர்ஸ் தான். அதாவது குளோபல் வார்மிங் காரணமா ஐஸ் உருகிக்கிட்டே இருக்கிறனால அதுங்களுக்கு சாப்பாடு தேடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாகிட்டு சோ அதுங்க சாப்பாடை தேடி தேடியும் மனிதர்கள் இருக்கிற இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு. நம்பர் 10, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெர்ஃபெக்ட் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் அவங்களோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கான இந்த மாதிரியான ஒரு மீமியும் வந்து சோஷியல் மீடியால ரொம்பவே பாப்புலரும் ஆகியிருந்தது. இந்த போட்டோல இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் சார பாத்தீங்கன்னா கேக்க பெர்ஃபெக்ட்டா விட்டுறதுக்காக கரெக்டா 360 டிகிரி ஆங்கிள் எல்லாம் பார்த்து அதை டூல்ஸை வச்சு கரெக்டா கட் பண்ணி பங்கு வைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காரு. நம்பர் 11, உங்க வீடுகள்ல வாட்டர் ஃபில்டரோ இல்ல வாட்டர் டேங்கோ ஏதோ ஒண்ணு வச்சு அதுல இருந்து தண்ணீரை பிடிச்சு குடிக்க தான் செய்வீங்க. ஆனா சவுதி அரேபியால வெயிலும் வைக்கையும் ரொம்பவே அதிகமாவே இருக்கிறதால ஒரு ஆள் அவரோட கார்லயே வாட்டர் டேங்கையும் வச்சு அதுல தண்ணீர் பிடிக்கிறதுக்கான பைப்பையும் வச்சுட்டாரு. பைப்புக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பட்டனை அழுத்தினா போதும் அதுல தண்ணீர் இந்த மாதிரி அழகா வரும். நம்பர் 12, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல உங்க கிட்ட இருந்து யாராவது இருமிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமா விலகி போகிறதே தான் நல்லது. ஏன்னா ஒரு ஆவரேஜ் இருமலோட ஸ்பீட் 96 km/h ஸ்பீட்ல இருக்குமா. லிட்டரலி ஒரு காரோட ஸ்பீட்ல இருக்குது. சோ உங்க மேல படுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. நம்பர் 13, விண்டோஸ் 10 இந்த ஒரு வால்பேப்பரை கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது ரொம்ப ஃபேமஸாவும் இருக்குது. ஆனா இந்த விண்டோஸ் லோகோ பாக்குறதுக்கு ஏதோ போட்டோஷாப் இல்ல கிராபிக்ஸோட உதவியால செஞ்சது போல இருக்கும்.
ஆனா அது ஆக்சுவல் லேசர் அண்ட் ப்ரொஜெக்டரோட உதவியால கேப்சர் பண்ணி இருக்காங்களாம். அதுக்காகவே ஸ்பெஷலா 9K ஃபேஸ் கேமரா சிஸ்டம் பயன்படுத்தி இருக்காங்க. சோ அந்த லோகோ செஞ்சது இல்ல, கேமரால கேப்சர் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணப்பட்டது. நம்பர் 14, நார்மலாவே கண்ட நம்பர் பிளேட்களை நம்ம இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்றதுங்கிறது இல்லீகலான ஒரு விஷயம் தான். அப்படி ஒருவேளை பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னா போலீஸ் அந்த கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டு போயிடும். ஆனா இங்க ஒரு நபர் செஞ்சு வச்சிருக்கிற வேலையை பார்த்து கண்டிப்பா எல்லாருமே ஆச்சரியமாகிருவீங்க. ஏன்னா இந்த நபர் நம்பர் பிளேட்டுக்கு பதிலா ஒரு டிஸ்பிளே மாட்டி வச்சிருக்காரு. அதுலயும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நம்பர் பிளேட்கள் இருக்கிறத பார்க்க முடியும். தேவைப்படும் போது இந்த மாதிரி சும்மா ஸ்லைட் பண்ணி விட்டாலே போதும், அது சேஞ்ச் ஆகிடும். நம்பர் 15, நீங்க மூவிஸ்ல எல்லாம் இந்த ட்ரெயின்களோட ஷூட்டிங் எல்லாம் நிறையவே பார்த்திருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹாரி பாட்டர்ல வர ரயில்வே ஸ்டேஷனையும் எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் ஆக்சுவல் ஸ்டேஷன்ல இருந்து எடுக்காம இந்த மாதிரியான செட்ல தான் எடுப்பாங்க. இப்போ அது நிறைய VFX எல்லாம் இருக்குது. ஆனா பழைய காலத்துல எல்லாம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சும்மா கிரீன் ஸ்கிரீன் இல்ல, இந்த மாதிரி ஒரு ட்ரெயினோட செட்டையே உருவாக்க வேண்டியது இருந்திருக்குது. நம்பர் 16, இந்த நபரை உண்மையாகவே அயன்மேன் அளவுக்கு ஜீனியஸ் தான் சொல்லியாகணும். ஏன்னா இந்த ஆள் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கிறாருன்னா அது காது கேட்காதவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையே கொடுக்கும். ஆக்சுவலா இந்த ஆள் எந்த மாதிரியான ஒரு கண்ணாடியை உருவாக்கி இருக்கிறாருன்னா அந்த கண்ணாடியை காது கேட்காதவங்க போட்டாலே போதும், எதிர்த்தாப்புல உள்ளவங்க பேசுற வார்த்தைகளை அது டிரான்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடியில காட்டும். கண்ணாடியில தெரியுற அந்த எழுத்துக்களை படிச்சே எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கிற மொத்த விஷயத்தையுமே புரிஞ்சுக்கலாம். நம்பர் 17, நம்ம லைவா பாக்குற மேட்ச்கள் எல்லாமே ஆக்சுவலா லைவே கிடையாதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதாவது அங்க ரியலா நடக்கிற மேட்சுக்கும் நமக்கு டிவில டெலிகாஸ்ட் ஆகுற லைவுக்கும் கொஞ்சம் அது டைம் டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யும். அந்த டிஃபரன்ஸ் டிவி டெலிகாஸ்ட்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கலாம். அதுவே ஏதாவது ஆப் மூலமா பார்த்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் டிலேயா தான் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ டெக்னிக்கலி பார்த்தோம்னா நம்ம லைவான விஷயத்தை இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அங்க ஒரு சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இல்ல ஒரு சில மினிட்ஸ்க்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதை தான் பார்ப்போம். சோ நீங்க லைவ் மேட்ச் பார்க்கணும்னா ஸ்டேடியம்ல தான் போய் உட்கார்ந்தாகணும். நம்பர் 18, இந்த லயன்கள்ட்ட பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியான தனித்தனியான யூனிக்கான விஷயம் எல்லாம் கிடையாது. ஆனா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் போலவே சிமிலரான ஒரு விஷயம் அதுங்கிட்ட இருக்குது. அதுதான் சிங்கங்களோட மூக்குல இருந்து வாய் வரைக்கும் உள்ள ஏரியாக்கள். அதுங்களோட மூக்குல இருந்து அந்த வாய் வரைக்கும் கருப்பா இருக்கிற பகுதியிலையும் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு எல்லா சிங்கங்கள்லயுமே சிமிலரா இருக்கவே இருக்காதான், அப்படி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் போலவே. அதே போல அதுங்களோட மீசையோட பேட்டர்னும் மத்த எந்த சிங்கத்தோடையுமே ஒத்து போகாது. ஒவ்வொரு சிங்கத்துக்கும் யூனிக்கான மீசையோட பேட்டர்ன் இருக்கும்னு கூட சொல்லலாம். நம்பர் 19, கண்டிப்பா உங்கள நிறைய பேருக்கு இந்த பென்சில் இல்ல பென்னை கடிக்கிறதுக்கான பழக்கம் இருக்கதான் செய்யும். இந்த மாதிரி கடிக்கிறது ஒரு விதத்துல அன்ஹைஜீனிக்கா இருந்தாலும் அது நமக்கு நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கடிக்கிறதே கொஞ்சம் நர்வஸ், ஸ்ட்ரெஸ் இல்ல என்சைட்டில இருக்கும்போது தான் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி கடிக்கிறது நமக்கு அதுல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை தருதான். மட்டும் இல்லாம சில படிச்ச விஷயங்களை நம்ம எழுதும் போது மறந்து போனாலும் அதை கடிக்கும் போது நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி படிச்சது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துல கொண்டு வரும். சோ இந்த மாதிரி பெனிஃபிட் இருந்தாலும் இது முன்ன பார்த்த மாதிரியே ஒரு அன்ஹைஜீனிக்கான விஷயம் தான். ஏன்னா அதை நம்ம கடிக்கும் போது தேவையில்லாத டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் விழுங்கிருவோம். அதனால இந்த பழக்கத்தை அவாய்ட் பண்றது கூட நல்லதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா, பை பாய்.